எவ்வாறு பாவிக்கக்கூடாது இன்றைய காலகட்டத்தை குறிப்பாக டிக்டாக் என்ற வலைதளத்தினூடாக இருக்கணும். எங்களுக்கு பிடித்த நண்பனோ உறவினரோ ஒரு பிளவிடுகிறார் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பலமாகவும் சில கலங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ஒருவருடைய மனதை புண்படுத்தும் சம்பவங்களும் ஒருவரை கேவலுக்கு பின்னுக்கு பேக்ரவுண்டில் ஒரு தப்பான கலந்துரையாடலையும் ஒரு தப்பான எங்களுக்குள்ள திறமையை அவர் நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். சமூக வலைதளம். அனைவருக்கும் வணக்கம். ஜேஎன்ஜே வியூ என்ற இந்த யூடியூப் வலைதளத்தின் ஊடாக மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜேஜே. ஓகே, இன்றைக்கு காணொளியில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம், எதை பற்றி ஆலோசிக்க போகிறோம் என்று சொன்னால், இந்த சமூக வலைதளங்களை நாங்கள் எவ்வாறு பாவிக்க வேண்டும், அந்த சமூக வலைதளங்களில் ஏற்படுற நன்மை என்ன, தீமை என்ன, நாங்கள் ஒரு சமூக வலைதளத்தை எவ்வாறு பாவிக்கக்கூடாது, இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக டிக்டாக் என்ற வலைதளத்தினூடாக பயணிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற மனஸ்தாபங்கள் என்ன, அதில் நடக்கின்ற சீர்கேடுகள் என்ன, இதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்பதை பற்றித்தான் ஒரு குறிப்பாக நான் இந்த காணொளியில் கொண்டு செல்ல போகிறேன். வாங்கோ காணொளிகளுக்கு செல்லலாம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் இந்த சமூக வலைதளம் என்றது எங்களுடைய வாழ்க்கையோட ஒன்றிச்சு போயிருக்கு. விளங்குதா? எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த சமூக வலைதளத்தை சரியான முறையில் பயன்படுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சமூக வலைதளம் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்க்க போனோம் என்று சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வியாபார ரீதியான விளம்பரப்படுத்தல்களை நாங்கள் சிவரொட்டிகள் மூலமாகவும் எல்லாத்துக்கும் ஒரு அந்த வானொலி மூலமாகவும் தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடுகளில் ஒரு கைத்தொழிலோ இல்லாட்டிக்கு ஒரு சுய உற்பத்திகளோ செய்யக்க நாங்கள் இன்னொருவரினுடைய உதவியை நாடாமல் நாங்களாவே எங்களுடைய அந்த உற்பத்திகளை விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு தளம் தான் இந்த சமூக ஊடக தளத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் வாய்ப்புகள், நாங்கள் எங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்கு, நாங்கள் எங்களுடைய வாய்ப்புகளை காட்டுவதற்கு, எங்களுடைய திறமையை காட்டுவதற்கு ஒரு மேடை ஒன்று தேவைப்பட்டது. அந்த மேடையை நாங்கள் சென்றடைவது என்பது உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு கஷ்டமான விடயமாக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு எங்களுடைய கைகளில் இருக்கிற தொலைபேசி ஊடாக நாங்கள் எங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு அடித்தளமாக இந்த சமூக ஊடகம் செயற்படுது. அப்படி இருக்கேக்கில் அப்படியான காலகட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் இந்த சமூக ஊடகங்களை எவ்வாறு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உபயோகப்படுத்துறதால எங்களுக்கு என்ன எங்களுடைய மானம் மரியாதை எவ்வாறு விற்கப்படுகின்றது, இன்னொருவருடைய மனதை எவ்வாறு நாங்கள் புண்படுத்துகிறோம், அந்த மனதை புண்படுத்துகிற நேரத்தில் எங்கள் மீதான சமுதாயத்தின் பார்வை எப்படி இருக்க போகுது என்றதை நாங்கள் உண்மையிலே உற்று நோக்க வேண்டும். என்னென்று சொன்னால், இன்று நாங்கள் எங்களுடைய இனத்தை நாங்கள் அடிப்படையாக எடுத்து நான் கதைக்க வேண்டும் என்று சொன்னால், அண்மை காலமாக நடக்கின்ற பாரதூரமான பிரச்சனைகளை இந்த டிக்டாக் வலைதளத்தில் விவாதிப்பது ஒரு பொதுவான விடயமாக கொண்டிருக்கிறது. இந்த பொதுவான விடயங்களை விவாதிக்கிற பொழுது இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற தளமாகவும் சில தளங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ஒருவருடைய மனதை புண்படுத்தும் சம்பவங்களும், ஒருவரை கேவலப்படுத்தும் சம்பவங்களும், ஒருவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்ற சந்தர்ப்பங்களும் இன்றைக்கு இந்த டிக்டாக் வலைதளத்தினூடாக இனத்தை சேர்ந்த மக்கள் முன்வைக்கிறத பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனதுக்கு கேவலமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. அப்படியான ஒரு சில விடயங்களை அடையாளப்படுத்தி நான் சில விடயங்களை நான் இதில் கதைக்கப் போகிறேன். ஆகவே இந்த உசுப்பேத்திராக்களும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. என்னென்று சொன்னால், நாங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கு நிறைய பேர் இந்த ஃபேக் ஐடியில் வாரியல், இந்த டிக்டாக் வலைதளத்தில் ஃபேக் ஐடியில் வாரியல், இதில் சமுதாய அக்கறையோடையும் தேசியம் சார்ந்தும் பயணிக்கிற ஆட்கள் அவர்கள் சொந்த முகவரியில் வருகிறார்களோ இல்லாட்டிக்கு இன்னொருவருடைய முகவரியில் வருகிறார்களோ தெரியாது. ஆனால் ஒருவர் தங்களுடைய கருத்துக்களை இந்த சமூக ஊடகத்தில் ஒரு மக்களை சென்றடையணும் என்ற நோக்கில்
அவர்கள் தங்களுடைய சொந்த குரலில் வந்து அந்த கருத்துக்களை வலியுறுத்தி வருகிறார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முகம் தெரியாமல் ஒரு பேக்கைடியில் வந்து உங்களோட குரலையும் காட்டாமல் ஒருவர் வந்து நடுநிலைமையான கருத்தை வந்து கதைக்கிறார் என்று சொன்னால், அதாவது நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னால், உங்களுக்கு ஒருவர் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி வெண்மத்தை வந்து நீங்கள் இன்னொருவர் மூலமாக வந்து அதை அந்த ஆசையை திணிக்க பார்க்குறீர்கள். என்னன்னு சொன்னால், ஒருவர் உங்களுக்கு எதிரானவர் மீது அவதூறான விமர்சனங்கள் வரும்பொழுது நீங்கள் உசுப்பேற்றும் விதமாக கீழே இருந்து கைகளை தட்டியோ இல்லாட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ்களை போட்டு வரவேற்கிற நீங்கள் இதே வந்து ஒரு பொது பார்வையில் ஒரு சரியான நடுநிலைமையான கருத்தை யாராவது முன்வைக்க வந்தால் அவர்களை உசுப்பேற்ற விதமாக நீங்கள் சில கருத்துக்களை சொல்லி உங்களுடைய அந்த அற்ப சந்தோஷங்களை இன்னொருவர் மூலமாக தீர்க்க பார்க்குறீர்கள். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் என்ன சொன்னால், இந்த நீங்களும் இந்த டிக்டாக் வலைதளத்தில் வளம் வந்தோன்ற கேட்கல, ஏன் நீங்கள் ஒருவர் மீது வைக்கிற விமர்சனத்தை உங்களுடைய முகம் காட்டாட்டிக்கும் ஏன் உங்களுடைய அந்த சொந்த குரலில் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது? நீங்கள் ஏன் இன்னொருவர் மூலமாக இதை சாதிக்க விரும்புகிறீர்கள்? அப்போ நீங்கள் இப்படியான இப்போ நானும் வந்து இப்போ இதை வந்து வேறு விதமாக இந்த காணொலியில் வந்து நான் ஒரு டைட்டில் போடலாம். இந்த காணொலி இன்னும் ரீச் ஆகும். அதாவது எப்படி போடணும்னு சொல்லி சொன்னால், டாஸ் என்பவரால் ஜட்டியால் அடிக்கப்பட்ட இவர் என்ற ஒரு ஹெடிங்கை நான் இதில் போட்டேன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ வந்து வேறு மாதிரி போகும். எனக்கு வந்து அப்படியான தம்ப்நெயில்ஸ்கள் அந்த அப்படியான கதைகளை உருவாக்கி இந்த இதுகளை வீடியோவோட பண்ண தெரியும். ஆனால் என்னுடைய நோக்கம் அது இல்லை. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு சமுதாயத்தில் வந்து ஒருவரை ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒருவரை வந்து ஒரு தவறான பிம்பத்தில் காண்பிக்கப்படுகிறது. அந்த தவறான பிம்பத்துக்கு காண்பிக்கப்படுறதுக்கு காரணம் அவருக்குள்ளே இருக்கிற சில வீக் பாயிண்ட்டை அவரோடு இருக்கிற சில பேர் வந்து என்ன செய்கிறீங்கள் என்று சொன்னால் அவரை உசுப்பி விட்டு அவரை இன்னும் இவ்வாறான வேலைகளை செய்ய பார்க்குறீர்கள். உண்மையான நண்பனாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது அவர் செய்கின்ற சில பிழைகளை சொல்லி அவர்களை திருத்த வேண்டும். உண்மையிலே வந்து நான் திருப்பி சொல்கிறேன், இன்றைக்கு எங்களோட நாட்டில் ஊரில் கஷ்டப்பட்ட மக்கள் வறிய மக்கள் என்று சொல்லி எத்தனையோ விதமான மக்களுக்கு வந்து எத்தனையோ விதமான உதவிகளை போய்கொண்டிருக்குது. அவர்களுடைய காணொளிகள் அவர்களுடைய வறுமைகள் ஒரு காணொளிகளால் எடுக்கப்பட்டு வியாபாரமாக்கப்பட்டு அவர்களுடைய முகங்கள் காட்டப்பட்டு தற்பெருமைக்காகவும் பணம் முளைக்கணும் என்ற நோக்கத்துக்காண்டியும் காட்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் உண்மையிலேயே நாங்கள் வந்து அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்யணும்னு சொல்லி கனவேற்ற யோசனையில் இந்த சமூக வலைதளங்களை நீங்கள் சரியான முறையில் பார்த்தீங்கள் என்று சொல்லி உபயோகப்படுத்த வெளிக்கிட்டீங்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு ஏழையின் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு வரலாம். அதற்கான முயற்சிகளைத்தான் நாங்கள் இதில் செய்ய வேண்டும். உண்மையிலேயே வந்து ஒருவனுக்கு இதை வந்து சரியான முறையில் யோசிக்கணும். எங்களுக்கு பிடித்த நண்பனோ உறவினரோ ஒரு பிளவிடுகிறார் என்று சொன்னால் நாங்கள் அவரை சரியான பாதையில் போய் தம்பி அண்ணா மச்சான் டேய் இதை அப்படி செய்யாத, இதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதால் உண்ட பேரும் பாதிக்கப்படுது, உண்ட மான மரியாதையும் விற்கப்படுகிறது என்றதைத்தான் நாங்கள் வந்து இதில் வந்து அவருக்கு விளங்கப்படுத்தி அவரையும் சரியான பாதையில் போகணும். உண்மையிலேயே சொல்லப்போனால் இன்றைக்கு பல நாடுகளில் இந்த டிக்டாக் வலைதளமோ இல்லாட்டிக்கு இந்த யூடியூப் வலைதளமோ இல்லாட்டி பொதுவாக இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி எத்தனையோ கலைஞர்கள் முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். எத்தனையோ ஏழை மக்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சமூக வலைதளங்களை சரியான முறையில் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வழங்குதா? அதே நேரத்தில் நாங்கள் ஒருவர் மீது இருக்கிற வன்மத்தையும் ஒருவர் மீது இருக்கிற கோபத்தையும் பழிவாங்குகின்ற உணர்ச்சிகளையும் நாங்கள் வந்து இந்த சமூக வலைதளத்தினூடாக எங்களுடைய வன்மத்தை கொட்டி அவர்களுடைய குடும்பத்துக்கும் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி எங்களையும் இந்த சமுதாயத்தில் ஒரு தவறான பாதையில வந்து நாங்கள் காட்டி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ அண்மை காலமாக ஒருவரோடு நாங்கள் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அவரோட உண்மையிலே வந்து இப்படியான வேலைகள் எங்களுடைய பரம எதிரியாக இருந்தாக கூட நாங்கள் வந்து ஒரு கோபத்தில் ஓரிரண்டு வார்த்தைகளை பேசி அவர்களோட வந்து சண்டை பிடித்து அந்த இடத்துல பிரச்சனையை அதை விட்டு விலத்தி செல்லணும். உண்மையிலே வந்து கோபம்ன்றது குப்பை மாதிரி அதை நாங்கள் கொட்டிடணும். அதை மனசுக்குள்ள வச்சு அழுக்காக விளக்கிட்டோம் என்று சொல்லி சொன்னால் அதால் பாதிக்கப்படுறது நாங்களாம். இன்றைக்கு ஏன்னு சொன்னால் ஒருவருடைய வன்மத்தை தீர்க்கிறதுக்கு ஒருவருடைய புகைப்படத்தை இந்த சமூக வலைதளத்தில் போட்டு அவரை கேவலப்படுத்தி
அவருக்கு உயிரோடு உள்ள ஒரு ஆளுக்கு வந்து ஆர்ஐபி அடிக்கிறது, அதே உயிரோடு உள்ள ஒரு ஆளுக்கு வந்து அந்திரட்டி செய்கிறது, துவசங்களை கொண்டாடுறது, அவருக்கு படையலை போட்டு லைவல்லியை காட்டுறதுன்றது இந்த எங்களுடைய சமுதாயம் எங்கே போய்கொண்டிருக்கிறது, எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் என்று சிந்திக்க வைக்கிறது. அதே நேரத்தில் ஒருவரை வந்து கேவலப்படுத்தும் விதமாக உள்ளுடுப்புகளால் அடிக்கிறதும் சரி, இல்லாட்டிக்கு அவரை வந்து அவற்றை புகைப்படத்துக்கு அடிக்கிறதும் சரி, உண்மையிலே வந்து நாங்கள் சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிற எங்களுக்கே ஒரு மனக்கவலையை ஏற்படுத்துகிற நேரத்தில் இது சம்பந்தப்பட்ட ஒரு நபருக்கு, இது 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 சார்ந்த ஒரு நபருக்கு அந்த புகைப்படத்தை தன்னுடைய கணவருக்கோ இல்லாட்டி அண்ணன் தம்பிக்கோ தன்னுடைய பிள்ளைகளுக்கோ இப்படியான ஒரு அடி நடக்கிற, இப்படியான ஒரு கேவலம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்களின் மனநிலை எவ்வாறு பாதிக்கப்படும் என்றதை நாங்கள் உற்று நோக்க வேண்டும். அதே சமயத்தில் இது ஒரு புறம் இருக்கையில் வந்து இப்படியான செயற்பாடுகளை நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நற்பணிகளை செய்கிறோம், எவ்வளோ விஷயங்களை நாங்கள் செஞ்சு ஒரு நல்ல ஒரு மரியாதையை சம்பாதிச்சு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இப்படியான வேலைகளை செய்யல வந்து எங்கள் மீதான இந்த சமுதாயத்தின் பார்வை எப்படி இருக்க போகுது, எங்களை அவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள், எங்களுடைய குடும்பம் என்ன எவ்வளவு கண்ணோட்டத்தை எந்த கண்ணோட்டத்தில் வச்சு பார்க்கும், என்னுடைய மரியாதை இழக்கப்படுகிறதா என்பதை நாங்கள் உற்று நோக்கணும். எப்போவுமே வந்து நான் வந்து ஒருவனை உற்று நோக்கும் போது அவன் சில தவறுகள் செய்கிறான் என்று சொன்னால் நான் அவனிடம் என்ன நல்ல குணம் இருக்கிறது, அவனே இந்த தவறுகளை செய்கிறான், அவருக்கு இதை எவ்வாறு சொல்லி விளங்கப்படுத்தலாம் என்றதை தான் நான் யோசிப்பேன். இதே கூட இருக்கிற ஒரு சில பேர் என்ன செய்கிறேன்னு சொன்னால் தங்களுடைய பொழுதுபோக்குக்காகவும் தங்களுடைய ஒரு அற்ப சந்தோஷத்துக்காகவும் ஒருத்தன் ஒரு தவறை செய்கிறான் என்று சொன்னால் அதான் என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால் எரியிற நெருப்பில் வந்து எண்ணெயை ஊற்றுற மாதிரி அவர்களை உசுப்பேற்றி இன்னும் அவர்களை வந்து அவ்வாறான செயல்களை செய்ய வைக்கிறதுன்றது இன்றைக்கு உண்மையாக எங்களுடைய சமுதாயத்தின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ இப்படியான செயற்பாடுகளை செய்கிற ஆட்கள் கொஞ்சம் சிந்தியுங்கோ, நாங்கள் இந்த சமுதாயத்தில் வந்து என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், எவ்வாறான நட்பெயர்களை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம், அந்த நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இவ்வாறான செயற்பாடுகள் ஒரு சில பேற்ற உசுப்பேத்தலுக்கான நாங்கள் செஞ்சு இதால் எங்களோட பேர் எவ்வளவுத்துக்கு நாங்கள் வந்து ஒரு எங்களோட பேரை வந்து டேமேஜ் பண்ணுறோம்ன்றதை நீங்கள் யோசிக்க வேணும். அதே நேரத்தில் இந்த எங்களுடைய பெண்களை நாங்கள் என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் வந்து இந்த சமூக வலைதளத்தில் பார்க்குறோம். அதாவது உண்மையாக ஒரு பெண்கள் வந்து ஒரு வலைதளத்தில் வந்து வெறுறதுக்கு இந்த காலகட்டத்திலேயும் வந்து தங்களுடைய பதிவுகளை போட்டு தாங்களும் இந்த சமூக வலைதளத்தில் வலிக்கிற நேரத்தில் அந்த பெண்களோட புகைப்படத்தை எடுத்து அவர்களுக்கு பின்னுக்கு பேக்ரவுண்டில் வந்து ஒரு தப்பான கலந்துரையாடலையும் ஒரு தப்பான கதைகளையும் கொடுத்து இதை ஃபேக் ஐடி ஒரு ஃபேக் ஐடியை திறந்து ஒரு சமுதாயத்தில் இந்த டிக்டாக் வலைதளத்தில் வருகின்ற அந்த பெண்களுக்கு நாங்கள் செய்கிற வேலைகள் சரியான ஒரு வேலையா? இதை நாங்கள் ஒரு பெண் சௌரங்களோட பிறந்தவர்கள் இப்படியான வேலைகளை செய்வார்களான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அதே நேரத்தில் நான் நாளைய அடுத்த காணொலியில் கதைக்க போகிற ஒரு விடயமும் வந்து இன்றைக்கு தனி மனித சுதந்திரம்ன்றது ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஒருவர் மீது குற்றம் சாட்டு ஒருவர் மீது ஒரு குற்றத்தை வைக்கிறோம். அந்த குற்றத்தை வைத்து நாங்கள் விமர்சனம் செய்வதற்கு இன்னொருவரை அதுவும் இன்னொரு பெண்களை வந்து அவமானப்படுத்துவது சரியான்ற ஒரு கேள்வியும் இந்த சமூக ஊடகங்களில் இருக்குது. அதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் நான் ஒரு தனி காணொலியாக நான் உங்களுக்கு தருகிறேன். அதாவது என்னென்று சொல்கிறேன்னு சொன்னால் இன்றைக்கு நாகரீக வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ன்றது மனிதனுடைய வாழ்க்கையோட ஒன்றித்து போயிருக்கிறது. இந்த சமூக ஊடகங்களை வந்து நாங்கள் நல்ல வழிகளில் பயன்படுத்த வேண்டும். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து இந்த சமூக வலைதளத்தினூடாக இருக்குது. ஒருத்தண்ட பொருளாதார ரீதியான ஒரு மனுஷனுக்கு பொருளாதார நெருக்கடிகளை வந்து சமாளிக்கிறதுக்குரிய வழிமுறைகளை வந்து இந்த சமூக ஊடகங்கள் வந்து எங்களுக்கு வந்து பெற்றுத்தருது. அதை நாங்கள் சரியான முறையில் பாவிப்போமானால் அதே நேரத்தில் வந்து ஒருத்தனுக்கு ஒரு மேடை கிடைப்பது என்பது உண்மையிலேயே வந்து ஒரு அரிதான விஷயம். ஒருத்தனுக்கான வாய்ப்பை நாங்கள் வந்து எங்களோட திறமைகளை நிரூபிப்பதற்கு எங்களுக்கு ஒரு மேடைகளை தேடி திரிந்த காலத்தில் இன்றைக்கு எங்களுக்குள்ள உள்ள திறமையை வந்து
அதை நாங்களாகவே வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு ஊடகமாக இந்த சமூக ஊடகங்கள் பறந்து காணப்படுது. அந்த அடிப்படையில் உண்மையிலேயே எங்களுடைய இனம் இந்த சமூக ஊடகத்தை எவ்வாறு பயன்படுத்துது, இதால் எவ்வாறான மன கஷ்டங்களை இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குதுன்றதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ அண்மை காலமாக அநேகமான நாங்கள் எங்களுடைய மக்கள் மட்டுமன்றில்லை, உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் உபயோகப்படுத்துகிற சமூக வலைதளங்களில் இந்த டிக்டாக் வலைதளம்ன்றது முதன்மையாக கிடக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் அதை அப்படியான அந்த பாகுபாடுகள் அந்த சமூக வலத்தை அதை அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே இன்றைக்கு ஒருவர் பாடல் திறமையாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஒரு தனக்கு டான்ஸ் ஆடுகிற திறமையாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஒரு பேச்சு திறமையாக இருக்கலாம். அதை ஒரு காணொலியாக பதிவிட்டு இந்த டிக்டாக் வலைதளத்தில் பதிவிடும் பொழுது அவர்களுக்கான பார்வையாளர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் ஒருவர் ஒரு தவறை செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களும் அதை பார்க்குற ஒரு விடயத்தை பார்க்குற எங்களுடைய மனதிலையும் சில அழுக்குகள் இருக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால் நாங்கள் திறமையை நோக்கி ஓடையில்லை, நாங்கள் எங்களோட பார்வையும் ஒரு திறமையை நோக்கி ஓடுதில்லை. ஒரு தவறான விடயம், ஒரு கண்ட்ரவர்சியான விடயம், ஒருவர் தூசணம் கதைக்கிறது, ஒருவர் ஒரு அராஜகம் செய்கிறதை நோக்கித்தான் எங்களுடைய பார்வையும் ஓடிக்கொண்டிருக்குது. ஆகவே எங்களுடைய மக்களுடைய கண்ணோட்டமும் மாற வேண்டும். ஒரு திறமையை தேறித்தான் நாங்கள் எப்பவும் எங்களுடைய பார்வை இருக்க வேண்டும் என்பதை நான் இதில் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நல்லதே செய்வோம், நல்லதே நினைப்போம். இந்த சமூக வலைதளம்ன்றதை சரியான முறையில் பயன்படுத்தி இதால் நாங்களும் எங்களுடைய திறமையை முன்னுக்குப்படுத்தி இன்னொருவரையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகிறதுக்கு ஒரு விழிப்புணர்வான ஒரு செயற்பாடுகளை நாங்கள் இதில் பயன்படுத்தணும் என்று சொல்லி கேட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.